ஹாய் ஹலோ வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிக் பாஸில் நேற்று நடந்த 5 இன்ச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா கிட்ட சுற்றி பேசுகிறாங்க. கிச்சன் டீமில் வந்து நெக்ஸ்ட் வீக் யார் வராங்களோ அவங்க கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணுறது, ஷாப்பிங் ஒர்க், மற்ற ஒர்க்லாம் நான் பார்ப்பேன், ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் அவங்க சமைக்கிறது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா ஆமாம் நான் கூட பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரமேஷ் வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த டீமே இருந்தால் நானும் கிச்சன் டீம்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுச்சி வந்து இந்த டீமில் இருந்து 2 பேர் நெக்ஸ்ட்டு வீக் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ரொட்டீன் ஒர்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, கோஆர்டினேஷனாக இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்தால் தானே தெரியும் இந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. வாயில் நல்லா வடை போடுறாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம சுச்சி. அதுக்கு நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க, நிஷா அனிதா சனம் தான் குக் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் குக்கிங் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுச்சி கேட்குறாங்க நம்ம ரம்யா பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலா சனம் சுச்சி பேசுகிறாங்க. அவர் வந்து பாலா வந்து உள்ள அந்த கண்ணாடி அறையில் இருக்கிறாரு. நம்ம சனம் போய் பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்க அவங்களா போயின்னு தெரியல. போரிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலா கேட்குறாரு. லக்ஸரி பட்ஜெட்டை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனம் கூட வந்து கொஞ்சம் ஹாஷாக பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம சுச்சி வந்து சனமை பார்த்து சொல்கிறாங்க, எல்லா டாஸ்க்கையும் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும், சும்மா அந்த டாஸ்க் வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடாது, ஒர்க் அவங்க வீட்டில் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனம் வந்து பாத்ரூம் கிளீனிங் பற்றி சாம் வந்து பாத்ரூம் கிளீனிங் பற்றி உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அஜித், கேபி, சாம் 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாம் வந்து பாத்ரூம் கிளீனிங் பற்றி பேசுகிறாங்க. பாலா வந்து பாத்ரூம் கிளீனிங் ஒழுங்காக பண்ணலை, டாஸ்க் டைமில் எல்லாரும் ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு வீட்டு ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு டாஸ்கையும் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணாங்க, இவருக்கு என்ன இந்த வேலையை மட்டும் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. இத்தனைக்கும் ஒரு 10 minutes தானே ஆகும் பாத்ரூம் கிளீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலா சனம் கிட்ட அந்த கோவத்தை காட்டுற மாதிரியே இருந்துச்சு வெளியே பேசும்போது. சனம் கேட்குறாங்க, எப்போவும் எழுந்து நின்று பேசுவீங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் எழுந்து நின்று பேசலை, நீங்கள் உங்களை என்ன கையை பிடிச்சி இழுத்தாங்க பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவானி வந்து சப்போர்ட்க்கு வந்துடுறாங்க நம்ம பாலாக்கு. அவங்க எப்போ பாரு பாலாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. லக்ஸரி பட்ஜெட் திங்ஸ்லாம் வந்துடுது. உடனே வந்தோடனே ரம்யா, அஜித் எல்லோரும் போய் அதை எடுக்க போயிட்டு ரம்யா அதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. அதுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சனம் சுச்சி பேசுகிறாங்க. சனம் வந்து உங்கள் தனித்தன்மையை காட்டுறதுக்கு இங்கே வந்து டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் இன்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சனம் இன்மேட்ஸா, சாரி ஹவுஸ்மேட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இன்மேட்ஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சுற்றி சொல்கிறாங்க, நான் கூட அடிக்கடி இன்மேட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. இல்லை இப்போதைக்கு உங்கள் இன்மேட்ஸ் வந்து பாலாவும் நீங்களும் தான் இன்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சனம் யார் கூடயும் நீங்கள் பாண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நானும் பாண்ட் ஆக விரும்பலை அப்படின்ட்டு அவங்களையுமே சொல்லிக்கிறாங்க. நான் வந்து ஃப்ரெண்டாக தான் விரும்பினேன், பாண்ட் ஆகிட்டா கஷ்டம், இங்கே வந்து குரூப்பிசம்னு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம ஆரியை வந்து எதுக்கு நீங்கள் வேகமாக நடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கேட்குறாங்க. சனம் வேணும்னே பண்ணிட்டீங்களோ, வேணும்னே விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அனிதா சொல்கிறாங்க, அவர் அப்படிலாம் வேணும்னுலாம் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியோ கையில் வச்சுட்டு இருந்தது வந்து அப்படி திரும்புறாரு இப்படி திரும்புறாரு, பட் விழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் நிறைய ஆக்ஷன் பண்ணார், ஆனால் விழவே இல்லை, அவர் தான் கேப்டன் ஆகணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனம் சொல்கிறாங்க. நம்ம சனம் வந்து கேபியை பார்த்து வேற கேட்குறாங்க, கேபி இவ்வளோண்டு கையில் எவ்வளோ நேரம் இதை பிடிச்சிருந்த, எப்படி தாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேபி, சனம் கிளீனிங் டீம் பற்றி பேசுகிறாங்க. மார்னிங் நைட் ரூம் க்ளீன் பண்ணுறது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரூமாக பிரிச்சுக்கலாம், பாய்ஸ் வந்து பாய்ஸ் ரூம் பண்ணுங்கள், கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக சொல்கிறாங்க. சனம் நீ என்ன சொன்ன ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் மெதுவாக சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாலா வந்து சிவானி கிட்ட பிரெட் கேட்டு அனுப்புகிறாரு. எனக்கு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் வேண்டாம், இப்போ எனக்கு பிரெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம சிவானி வந்து உள்ளே போய் நம்ம அர்ச்சனா கிட்ட கேட்குறாங்க. பட் அர்ச்சனா சொல்கிறாங்க 10 minutes ரெடி ஆகிடும் சாப்பாடு, அப்போது அவனை சாப்பிட்டுக்க சொல்லு, இப்போ பிரெட்டு சாப்பிட்டா நாளைக்கு மார்னிங் பிரெட் மட்டும்தான் எல்லாருக்குமே, அப்போ அவன் சாப்பிடாம இருப்பானா, அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க, பட் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற இருக்கிறதால அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவானி வந்து வெளியே சொல்கிறாங்க, பிரெட் வந்து நாளைக்கு மார்னிங் பிரெட்டு தான் செய்ய போகிறாங்களாம்,
அதனால இப்போ சாப்பிட்டுட்டா மார்னிங் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் மார்னிங் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு சரி ஓகே ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடியுது. நம்ம சனம் வந்து முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எனக்கு டீ வேணும் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேசுகிறத மட்டும் காட்டினாங்க. இதோட இன்னைக்கு அன்சீன் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.